ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஒரு பச்சை பட்டாணி புதினா புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கைப்பிடி அளவுக்கு புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது கூடவே ஒரு 6 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு, கொஞ்சம் துண்டு இஞ்சி, சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே நீளமாக அரிஞ்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு சின்ன தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ மிக்சியில் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 2.5 கப் அரிசிக்கு நான் ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறேன், அதனால் 6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் சாப்பாட்டு அரிசியை ஊற வச்ச சாப்பாட்டு அரிசியை சேர்ந்து கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பச்சை பட்டாணி புலாவ் ரெடி ஆகிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக இதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை, முட்டை பொரியல் செம்மையாக இருக்கும். உதிரி உதிரியாக கம்மன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி இறக்குனீங்கன்னா சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெடி. இதே போல் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.